மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நம்மோடு இருக்கிற நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இருட்டில் இருப்பு, டிசிப்ளின் ஆஃப் டார்க்னஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 9ஆம் அத்தியாயம் முதல் 16 வசனங்கள். அப்பொழுது யோபு மறுமொழியாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனிதன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவர் அவனோடே வழக்காட சித்தமாயிருந்தால் 1000ல் 1க்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமுள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிர்க்காதிரும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோடே வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம்? நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியில் யோபு 9ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கடவுள் செய்கிறார். God's great works are too marvelous to understand. He performs miracles without number. துன்ப சமயங்களில் நமது செயல்களை விட சொற்களாலேயே கடவுள் அதிகம் சினமடைகிறார். ஏனெனில் உள்ளத்தின் எண்ணங்களையே உதடுகள் கொட்டுகின்றன. அதைத்தான் இயேசு சொன்னார், இருதயத்தின் நினைவினால் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னார். யோபு சொல்லுகிறான், இதோ என் அருகே அவர் கடந்து செல்லுகையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்லுகையில் நான் உணர முடியவில்லை என்று சாட்சியிட்டான். துன்பத்தின் நடுவில் நடந்த யோபு இறைவனை பார்க்க முடியாவிட்டாலும் அவரது பிரசன்னத்தை உணர முடியாவிட்டாலும் அவரை அப்படியே சிறுபிள்ளையை போல் முழுவதுமாய் நம்பினான். ஏன், ஒய், என்ன, வாட் என்ற கேள்விகளே நாம் பாடுபடும் போது நமது நிலையை தடுமாறச் செய்து பொறுமையற்ற வார்த்தைகளை நாம் கொட்டச் செய்கின்றன. யார், ஹூ எல்லாவற்றையும் தமது கையில் வைத்திருக்கிறார் என்று மட்டும் நாம் உணர்ந்து விட்டால் அலைமோதினாலும் அமைதி இருக்கும். கடவுள் ஒளியாயிருக்கிறார், உண்மை. அவர் ஒளியில் இருக்கிறார், உண்மை. ஆனால் இது தெய்வீக வெளிப்பாட்டின் ஒரு பக்கம்தான். ஞானி சாலமோனுக்கு அடுத்த பக்கமும் தெரிந்திருந்தது. அவன் ஒருமுறை பிரார்த்தனையில் இவ்விதம் சொன்னான், ஆண்டவரே, நீர் கருமையான மேகத்தில் உறைவதாக கூறினீர். 1 ராஜாக்கள் 8:12. இவ்வுலகில் மன்னர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் மினுக்கும் பகட்டும் நிறைந்திருக்கும். மன்னாதி மன்னரை பொறுத்தவரை அது வித்தியாசம். சங்கீதம் 97 முதல் 2 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. கிறிஸ்தவ வாழ்க்கையை தொழுகை கூடாரத்தின் வெளிப்புறத்தில் இருந்து உட்புறம் வழியாய் மகா புனித தலத்திற்குள் செல்வதற்கு ஒப்பிடலாம். வெளிப்புறத்தில் சூரிய ஒளியும் உட்புறத்தில் விளக்கொளியும் உண்டு. அதையும் கடந்து மகா புனித தலத்திற்குள்ளே நாம் நுழைந்தால் அங்கு ஒரு ஒளியும் கிடையாது. அங்கே புலனறிவு எதை கொண்டுமல்ல, விசுவாசத்தை கொண்டே நாம் நடக்க முடியும், நடக்க வேண்டும். பரம எருசலேமிலும் கூட
சூரிய ஒளியோ விளக்கொளியே இருக்காது. வெளிப்படுத்தல் 22:5 வாசிக்கிறோம், ஆண்டவரே அங்கு வெளிச்சமாயிருப்பார். நாம் விசுவாசத்தில் நடந்து கேள்விகள் கேட்பதை நிறுத்தி அலைமோதும் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொண்டால் நிலைமை அதிமோசமாக இருந்தாலும் அது மண்ணுலகில் விண்ணுலகாகும். மனிதர் என்ற நிலையில் நாம் என் இறைவா, என் இறைவா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறலாம். ஆனால் தாமதிக்காமல் உடனே, தந்தையே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைத்து விடுகிறேன் என்றும் அர்ப்பணித்து விட வேண்டும். அமெரிக்காவில் உள்ள பிரபலமான வீட்டன் கல்லூரியில் நெடுங்கால முதல்வராக இருந்த டாக்டர் ரேமண்ட் எட்மன் என்ற பழம் பரிசுத்தவான் இதை இருட்டின் இருப்பு, டிசிப்ளின் ஆஃப் டார்க்னஸ் என்று அழைக்கிறார். அவர் முக்கியமாக குறிப்பிடுகிற வசனம் ஏசாயா 50:10. ஏசாயா 50:10 உங்களில் எவன், நன்றாக கவனியுங்கள், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு இருட்டு இல்லாமல் இருக்குமா? இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு நடந்தால் நமக்கு இருட்டு இல்லாமல் இருக்குமா? இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயப்படலாம், அவருடைய தாசரின் ஊழியக்காரரின் சொல்லை கேட்கலாம், ஆனாலும் கூட தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிற சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதை மனனம் செய்து கொள்ளுங்கள். இதுதான் இருட்டில் இருப்பு அல்லது டிசிப்ளின் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லுகிறோம். அருமையான ஒரு பாடல், இருண்ட கெத்சேமனையில் ஒளி தோன்றுதே, இனிய ஏசையா உந்தன் திருமுகமா, எனக்குந்தன் அனுபவம் அளித்திட திரும்பவும் தினம் ஜெபம் செய்கிறேன் ஐயா தேவா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கடவுள் செய்கிறார். எங்கள் மகா பெரிய தேவனே, காரிருளில் வாசமாக இருக்கிறவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். சில வேளைகளிலே பரவசத்தோடு உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் பல சமயங்களிலே எங்களுக்கு ஒன்றுமே உணர முடியவில்லை. எங்களுடைய புலனறிவினால் எதுவுமே எங்களுக்கு புலப்படுவதில்லை. உம்மை நாங்கள் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், அது எங்களுக்கு போதும். முன்னால் போனால் இல்லை, பின்னால் பார்த்தால் இல்லை, இடதுபுறம் வலதுபுறமும் நாங்கள் உங்களை காணோம். ஆனால் நாங்கள் போகும் வழியை நீர் அறிவீர் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் தேவரீர் எங்களோடே கூட இருக்கிறீர் என்ற நிச்சயத்தை திரும்ப திரும்ப நிச்சயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தார். இந்த அருமையான வாசகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சொல்லை கேட்டு உம்முடைய ஊழியர்களுடைய ஆலோசனையின்படி நடந்தாலும் எங்களுக்கு வரக்கூடிய இருட்டின் வழியாக நடந்து போகும் பொழுது கர்த்தாவே, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க, உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தார். என்னாலும் அந்த இருட்டு இருக்காது ஆண்டவரே. ஒரு குகையின் வழியாக நாங்கள் போகும் பொழுது அது எவ்வளவு இருட்டா இருந்தாலும் சீக்கிரமாக குகையை விட்டு வெளியே வருவோம். அங்கே வெளிச்சம் எங்களுக்காக காத்திருக்கும். அது வரைக்கும் பொறுமையாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.